ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஹேர் பேண்ட் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சுடி இல்லைனா ப்ளவுஸ் அந்த மாதிரி தைச்சிட்டு அதில் வேஸ்ட்டான துணியை வச்சு நம்ம ஹேர் பேண்ட் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே செஞ்சுக்கலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்துகிட்டு இதில் நான் இந்த அகலம் 6 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த நீளம் 30 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த துணியை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீள்வாக்கில் ரெண்டாக மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா மடிச்சுட்டு இந்த ஓரத்தை ஒரு டைய நம்ம தைச்சிடலாம். இந்த மாதிரி ஓரத்தை நல்லா ஒரு டைம் அடிச்சுக்கோங்க. இது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மீடியம் சைஸ் ஹேர் பேண்ட்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பெருசு வேணும் அப்படின்னா அகலத்தை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டால் போதும். இப்போ நான் 6 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 8 சென்டிமீட்டர் அப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை அடித்தாச்சு. இந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம உள்ள சைடை வெளியில் கொண்டு வந்துடலாம். இப்போ இதை மாதிரி ஒரு பின்னை அதில் போட்டு அந்த பின்னை இப்படி உள்ளே விட்டுக்குங்க. உள்ளே விட்டுட்டு இதை மாதிரி சுருக்கிக்கிட்டே வந்தோன்னா இந்த பின்னு வெளி சைடில் வந்துடும். இப்போ நம்ம வெளியில் கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு தையல் தெரியல. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் எடுத்துக்கணும். இது நம்ம கடையில் கிடைக்கும். அப்படி உங்களால் வாங்க முடியல அப்படின்னா நம்மளோட ஏற்கனவே வேஸ்ட் ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்போது இந்த எலாஸ்டிக்கில் இந்த மாதிரி நான் பின்னை விட்டு இது உள்ளே விட்டுறேன். இப்போ நம்ம உள்ளே விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த பின்னை வெளியில் எடுத்துறோம். இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் இந்த 2 எலாஸ்டிக்கையும் வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு சைடை இன்னொரு சைடில் உள்ளே விட்டு நம்ம தைச்சிக்கலாம். இந்த எலாஸ்டிக்கையும் இந்த நாட்டு தெரியாமல் கொஞ்சம் உள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இந்த சைடை இன்னொரு சைடு உள்ளே விட்டுடலாம். இப்படி கொஞ்சம் அதில் விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போது நமக்கு ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.